ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரியாஸ் ஹோம் பேக்கிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் ஃபெஸ்டிவல் அப்போ என்னென்ன நடந்துச்சு, என்னெல்லாம் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். வெனஸ்டே வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் பூக்கரங்க எடுத்த வரைக்கும் அதை பாருங்கள். நான் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம கெடா விருந்து தான் வைக்க போகிறோம். அதுக்காக இந்த ஆடு எங்கள் கோயில் தேவன்னு சொன்னால அதுக்கு முன்னாடி நாளே நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அப்புறம் மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவலும் அதுவும் ஒன்றா வர்றதுனால இந்த கோயில் ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு தான் கெடா வெட்டணும். ஏன்னா நான் பூக்கரங்க எடுக்கிறதுனால இப்போ கெடா வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் கத்தவும் இல்லை, அவ்வளோ சைலண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு பிடிக்கவே முடியல, இழுத்துட்டு போணுச்சு. அப்புறம் அங்கே போய் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே சின்னதாக எங்கள் காட்டில் ஒரு கல் வச்சு அங்கேயும் நாங்கள் குலதெய்வம் வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ அது ஏன்னா இங்கேருந்து அப்போ கோயிலுக்கு போக முடியாதுல்ல அமாவாசைக்கு. ஸோ அதனால் இங்கேயே நாங்கள் ஒரு கல் மாதிரி வச்சு சாமி கும்பிடுவோம். அங்கே தான் கெடா வெட்டுவோம். எங்கள் மாமியார் கால் வாயெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி விடுவாங்களே, எல்லாம் கழுவி விட்டு ஆட்டுக்குட்டிக்கு அப்புறம் கழுத்துக்கு பூ போட்டு தீர்த்தம் போட்டாங்க. அது கொஞ்சம் பயந்துருச்சு, அந்த ஆடு நிற்கவே இல்லை. அப்புறம் நீர் போட்டு அப்புறம் தீர்த்தம் போட்டு அது துளுத்த உடனே கெடா வெட்டியாச்சு. அப்புறம் இது குலதெய்வத்துக்கு வெட்டினோம். அப்புறம் கோவிலுக்கு போய் அங்கே கோழி அறுத்தோம். கோவிலுக்கு மாரியம்மன் கோவிலுக்கு கோழி அறுத்தோம். ஃபைனலாக தீர்த்தம் போட்டு கெடா வெட்டியாச்சு. அப்புறம் இது கெடா வெட்டுறதுக்கு ஆள் வர சொல்லியிருந்தால் இங்கே வீட்டில் வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே எங்கள் மாரியம்மன் கோயிலில் புதன்கிழமையே எல்லாருமே பொங்கல் வச்சு கோழி அறுத்துருவாங்க. இந்த பூக்கரகம், சக்தி கரகம், அளவு குத்துறவங்க இவங்களாம் வியாழக்கிழமை பொங்கல் வச்சு கோழி அறுப்பாங்க. பாருங்க, குட்டீஸ்லாம் எல்லாமே காலையில் எழுந்திரிச்சு ரெடியாகி வந்துட்டாங்க. ஸ்வீட்ஸ்க்குலாம் நல்லா தூக்கம். அப்புறம் அங்கேயும் கோழி அறுத்துட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு இங்கே கறி வெட்டிகிட்டு இருந்தாங்க. எலும்பு தனியாக, கறி தனியாக எல்லாமே வெட்டிகிட்டு இருந்தாங்க. சாப்பாடு செய்ய ஆள்லாம் வைக்கல, நாங்களே தான் செஞ்சோம். எல்லாமே எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. அவங்களே குழம்பு வச்சு வறுத்தடி எல்லாமே. அப்புறம் அப்பாவும் அண்ணாவும் தலை தீச்சாங்க. தலை தீச்சு காலெலாம் தீச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆடு வெட்டுறவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே தலையும் வெட்டி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு வேகமாக தீச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் சாப்பாடெலாம் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. நான் குழம்பு வைக்கும்போது பக்கத்துலேயே போல் எல்லாமே அம்மா தான் ரெடி பண்ணாங்க. எங்கள் அம்மா தான் எலும்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறம் கறியெலாம் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறம் ரசம் வச்சுட்டு குடல் வறுவல் செஞ்சாச்சு. அது வீடியோ எடுத்து அந்த கிளிப் ரெக்கார்ட் ஆகலை. அப்புறம் கோழி கறி எடுத்துருந்தோம். அது ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை பொண்ணு, அப்புறம் அண்ணா தாமரை, எங்கள் குட்டி பாப்பா எல்லாமே சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டாச்சு. அப்புறம் எங்கள் சித்திங்க பெண்ணாங்கலேருந்து எல்லாமே எங்கள் ஊரில் இருந்துடலாம். எல்லாருமே சாப்பாடு போட்டு அன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக போயிருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி நைட் போட்டுட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அப்புறம் இது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் ஃபெஸ்டிவல் கம்ப்ளீட் ஆச்சு. கம்மம் போட்டாங்க. அன்றைக்கி கம்மம் பிடிங்கி கொண்டு போய் எங்கேருந்து கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு போட்டாங்களோ அங்கேயே போட்டுருவாங்க. அங்கே போட்டு அன்றைக்கி கம்மா பிடிக்கிட்டாவே எல்லா ஃபெஸ்டிவலும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 1 வீக்காக அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கம்மம் போட்டதுலேருந்து. ஆனால் அந்த ஃபைனல் ஃப்ரைடே எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி சேட் ஆகிரும். ஏன்னா எல்லா ஃபெஸ்டிவலும் முடிஞ்சிடும். அன்றைக்கி சாமியே சோகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கி ஊஞ்சல்லேருந்து சாமியெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த பாலி போட்டு கொண்டாந்தாலும் அந்த பாலியெல்லாம் கொண்டு போய் கம்மம் முடிஞ்சு அந்த கிணத்துல போடுவாங்களா, அங்கேயே பாலியெல்லாம் கொண்டு போய் போட்டுருவோம். பாருங்கள், இப்போயும் பூஜை பண்ணி அப்புறம் பூசணிங்கெலாம் கங்கானம் கட்டியிருப்பாங்களா, அந்த கம்மை பிடிங்கி கொண்டாந்து கிணத்துல போடுறப்ப தான் அவங்க கங்கானத்தை கழட்டுவாங்க. அப்புறம் இது நைட் அன்றைக்கி ஃபுல்லாக சாமி ஊர்வலம் எல்லா வீட்டுக்குமே போகும். ஃப்ரைடே அப்போ சட்டக்காரங்களாம் சத்தம் மூட்டுவாங்க. அப்போ 3 பேட்சாக, காலையில் ஒரு பேட்ச், மதியம் ஒரு பேட்ச், நைட் ஒரு பேட்ச். நைட்டில் தான் என்னோட ஹஸ்பண்ட் சத்தம் மூட்டு சாமி தூக்கி இருந்தாங்க. அப்புறம் 3 டைம் ஃபைனலாக இந்த என்ன டைம்னா நைட்டு 11:45 தான் சாமியே ஊர் விளையாண்டு இறங்குனுச்சு. ஊர் விளையாண்டு வருதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது சாமி ஊர்வலம் வர்றது. ஃபைனலாக 3 டைம் நல்லா ஜாலியாக சாமி தூக்கி சுற்றிட்டு கோயில் சுற்றிட்டு அப்புறம் முன்னாடி பூஜை பண்ணிவிட்டு சாமி ஹாப்பியாக இறக்கி வச்சாச்சு. ஃபெஸ்டிவல் அவ்வளோதான் ஓவர் ஆகிடுச்சு. அப்புறம் சட்டத்தை சாமி தூக்குனாங்களா, எங்களுக்குலாம் அன்றைக்கி ஃப்ரைடே நைட் கறி கொடுப்பாங்க. ஒவ்வொரு சத்தத்துக்கும் சத்தம்னு சொல்லுவாங்க. அதை எல்லாத்துக்குமே கறி கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாம் கறி வாங்கிட்டு அன்றைக்கி நைட்டு எல்லாமே கோயிலில் கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துட்டு கணக்கு விளக்கு ஒப்படைச்சிட்டு சாமி தூக்கி உள்ளே வச்சுட்டு வந்துடுவாங்க. சாமி எடுத்து உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு எல்லாம் லாக் பண்ணி முடிச்சிடுவாங்க ஃபங்க்ஷனை. கோயில் நோம்பி அவ்வளோதான் இந்த வருஷம் முடிஞ்சிருக்கு. அடுத்த வருஷம் ஃபெஸ்டிவலில் கண்டிப்பாக அந்த vlog எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.